நல்ல ஆரோக்கியம் வேண்டுமென்றால் பாஸ்கராத் இச்சேது, சூரிய பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இப்போ ஓரளவுக்கு ஒரு 2 வருஷமா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம், உபன்யாசகர்களுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீங்கள் ஏதோ நாங்களும் வீட்டிலேருந்து தான் நிறைய உபன்யாசங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதனால பல பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், பல பேர் ஒர்க் ஃபார் ஹோம். ரெண்டுமே நல்லது தானே. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவாளும் ஃபார் ஹோமுக்காக தானே இவ்வளோ பண்ணிட்டு இருக்கா. அதனால வீட்டிலேருந்தே இருக்கோம். இதில் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா, அஃப்கோர்ஸ் சோஷியல் இன்டராக்ஷன் குறைஞ்சுடுத்து, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சூரியனுடைய கிரணங்களே நம்ம மேலே படமாட்டேங்கிறதா, அப்போ அதில் ஒரு டிஃபிஷியன்சி வருது. ஏன்னா இந்த விட்டமின் டி அப்படிங்கிற விஷயம் அது நம்ம துவச்சை தான் ஏற்படுத்துகின்றது, உற்பத்தி செய்கின்றது. அது எப்போது செய்யும்? அப்போது மேலே இருக்கக்கூடிய கிரணங்கள் பட்டார். கிரணமே படலை அப்படிங்கிறச்ச விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்துடுது. இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி ரொம்ப இருந்துடுத்தான அது டிப்ரெஷனில் கொண்டு விடுமா. அதனால் இந்த ஆரோக்கியம் சிறந்து விளங்குவதற்கு காரணம் சூரியன் தானே. பல விதத்தில் அவர் ஆரோக்கியத்துக்கு காரணம். நமக்கு தெரிஞ்ச ரொம்ப சுப்பிரசித்தமான முறை விட்டமின். அதனால ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத். புராணம் சொல்றது ஆரோக்கியத்தை கொடுப்பவன் பாஸ்கரன். ஸ்ரீயம் இச்சேத்து ஹுதாசனாத்து, நீ தனத்தை ஆசைப்பட்டியாயின் ஹுதாசனாத்து அக்னி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ண. அக்னியை முன்னிட்டு பல யாகங்கள் செய்தால் எங்கெங்கோ இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் திரண்டு ஓடி நமக்கிட்ட வருமா. அதனால ஸ்ரீயமிச்சேத்து ஹுதாசனாத்து. ஈஸ்வரஹா ஞானம் அன்விச்சேத்து, ஈஸ்வரன் பரமசிவனார் மகாதேவன் ஞானம் அன்விச்சேத்து, தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாய் தாட்சிண்யரம்யா கிரிசஸ்ய மூர்த்திஹி, ஒரு மரத்தின் கீழே வீராசனமிட்டு 4 உபதேசம் செய்த சர்வஜரான பரமசிவனார். அவர் ஈஸ்வரஹா ஞானமன்விச்சேத்து மோக்ஷமிச்சேத்து, இனிமேல் பிறப்பு என்பது இருக்கக்கூடாது. நசபுனராவர்த்ததே நசபுனராவர்த்ததே என்று நான் வைகுண்டம் செல்ல வேண்டும், மோக்ஷம்தான் எனக்கு வேண்டும் என்கின்ற அபிலாஷை படக்கூடியவர்களுக்கு மோக்ஷமிச்சேத்து ஜனார்தனாத். இது புராண வச்சனம். யார் யார் என்னென்ன கொடுப்பா. அப்போ நல்ல ஆரோக்கியம் வேண்டுமென்றால் சூரியனை பிரார்த்திக்க வேண்டும். நல்ல செல்வ செழிப்பு இருக்க வேண்டுமென்றால் அக்னி பகவானை பிரார்த்திக்க வேண்டும். ஞானம் வேண்டுமென்றால் சிவபெருமானை பிரார்த்திக்க வேண்டும். மோக்ஷம் வேண்டுமென்றால் சாக்ஷாத் நாராயணனை பிரார்த்திக்க வேண்டும்.